குற்ற வழக்குகளில் முதல் முறை சிறை செல்லும் குற்றவாளிகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் குற்றவாளியை தனி சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். முதல் குற்றவாளியை தனி சிறையில் அடைக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்கள் என்ன சல்மான்? எதற்காக இப்படி தெரிவித்துள்ளார்கள்? தகவல்களை சொல்லுங்க. முதல் குற்றவாளிகளை தனியாக வைப்பதற்கென்று ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது ஒரு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் நீதிபதி பரதர் சக்கரவர்த்தி ஜாமீன் மனு மற்றும் முன்ஜாமீன் மனுக்கள் குறித்து விசாரணை செய்து வருகிறார். வழக்கு விசாரணையின் பொழுது கடந்த வாரம் சில மனுக்களை விசாரணை செய்த போது போன மாதம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நீதிபதி அவர்கள் இவர்களுக்கு கடந்த மாதம் ஜாமீன் வழங்கப்பட்டது, ஆனால் மீண்டும் இரண்டாவது குற்றவாளியாக கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து விசாரணை செய்தார். அப்பொழுது சில அதிர்ச்சியான தகவல் வெளியானது. முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கும் போது ஏற்கனவே தொடர் குற்ற வழக்குகளில் கஞ்சா வழக்குகளில் கைது செய்பவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. எனவே இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக மதுரை சிறைத்துறை டிஐஜி பழனி மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமாரை நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இன்று அந்த விசாரணை வந்த பொழுது சிறைத்துறை டிஐஜி பழனி மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். அப்போது சிறைத்துறை டிஐஜி பழனிக்குமார் நீதிமன்றத்தில் முதல் குற்றவாளிகளை வயது வாரியாக பிரித்து மதுரை சிறையில் வைத்து வருகிறோம் என தெரிவித்தார். அப்போது நீதிபதி அவர்கள் முதல் குற்றவாளிகளை தனியாக வைப்பதற்கு ஏதேனும் ஏற்பாடு உள்ளதா எனவும், தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு தனியாக வைக்க வேண்டும் எனவும், தற்போது ஒன்றாக வைக்கும் போது பழைய குற்றவாளிகள் இணைந்த தொடர் குற்றவாளியாக மாறி வருகின்றனர் என்ற நீதிபதிகள் பேசிய போது, தற்போது அந்த சிறையில் துணை சிறையில் வைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யலாம், இதனை கஞ்சா குற்றவாளிகளை தனியாக வைக்க வேண்டும் எனவும், முதலில் சிறு வழக்குகளில் சிறை போனவர்கள் அங்கே மொத்த வியாபாரியிடம் பழகி பெரும் குற்றவாளி ஆகிவிடுகிறான் எனவும், எனவே இளைஞர்களை பாதுகாக்கும் விதமாக தமிழகம் முழுவதிலும் சிறைகளில் முதலில் குற்ற செயல் குறித்து சிறை வருபவர்களை தனியாக சிறையில் அடைக்க ஏதேனும் அரசு தரப்பில் ஏற்பாடு உள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதி அவர்கள், அவ்வாறு இருந்தால் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என உரிய உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் என கூறி வழக்கு விசாரணையை தற்பொழுது ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சிறையில் பழைய குற்றவாளிகள் அதே போன்று புதியதாக வரக்கூடிய குற்றவாளிகளை வைப்பதற்கான ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தாக மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் இது போன்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். முதல் குற்றவாளியை தனி சிறையில் அடைக்க வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.